நிஃப்டி இன்றைக்கி நல்லா பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஐடி வந்து ரெக்கவர் ஆகிருக்குன்றதுனால. ஸோ இதுக்கு முன்னாடி ஹோல்டிங் வச்சிருந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் வந்ததுனால நிறைய பேர் எக்ஸிட் வந்துட்டாங்க. பட் மார்க்கெட் இது வந்து ஒரு எக்ஸிட் கொடுத்துருக்கு, நல்ல விஷயம் தான். இது ஒரு புல் பேக் தான். பட் மார்க்கெட் வந்து மண்டேவும் பாசிட்டிவ் இருக்குமான்னு கேட்டால் சான்சஸ் கிடையாது. ஏன்னா எப்படி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த சாட்டர்டே சண்டே விடும்போது ஃப்ரைடே வந்து வீட்டுக்கு போகும்போது எப்படி ஹாப்பியாக இருப்பாங்களோ அதே மைண்ட் செட் தான் நம்ம வந்து ட்ரம்ப்பும். ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், மண்டே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட்டை நியூஸ் பேஸ்டு ஆப்ரேட் பண்ணிவிடுவார். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் தான். நீங்கள் ஃபண்டமெண்டலாவோ இல்லை டெக்னிக்கலாவோ நீங்கள் அனலைஸ் பண்ணால் கூட உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. மார்க்கெட் இன்ட்ராடேயில் எந்த வந்து பார்த்திங்கன்னா எந்த டேரக்ஷனில் போதும், ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறேன், நான் இன்றைக்கி எடுத்து நாளைக்கு வச்சு விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொசிஷன் ட்ரேட் வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட் ஒன் சைடாக போகாது. ஸோ ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.